எழுத ஆரம்பிச்சேன்னா டயலாக்ஸோட தான் சார் நான் எழுதுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இப்போ சீன் 1 அப்படின்னு எடுத்தேன்னா அந்த சீன் 1ல என்னென்ன ஓவராலாக இருக்கோ நான் அதை ஃபுல்லாக எழுதிடுவேன். டயலாக்ஸ் முதற்கொண்டு நான் எழுதிடுவேன். லாஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே இது ஏன் ரிப்பீட் ஆகுது இந்த டயலாக், ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு இருக்கும். நான் டயலாக் ஸ்டார்டிங்லேருந்தே எழுதிட்டு தான் வருவேன் சார். ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுவேன்னா நான் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ நான் அது வந்து கிளியராக என் மைண்டில் இருக்கும். இதுதான் நடக்க போது. நான் சில எழுத மாட்டீங்க? நான் எழுத மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுறது இல்லை சார், நான் எழுத ஒன்றுமே கிடையாது. நான் எழுத மாட்டேன். நான் மைண்டில் அதை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த லைனை. ஸோ ஓகே இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அது சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜோன் அவுட்டாக இருப்பேன். எங்கள் அம்மாலாம் யோசிப்பாங்க என்ன இப்படியே உட்காந்துருக்கான்னு. ஸோ அது ஏன்னா எனக்கு அது எப்போவுமே நான் அன்கான்ஷியஸாக அது போயிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நோட் புக்கில் வந்து சும்மா அந்த ஸ்ட்ரக்சராக எழுதுவேன். இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது. இப்போ அதை பசில் பீசஸ் மாதிரி வச்சுட்டு ஓகே இதுக்கு நம்ம என்னென்ன வந்து முன்னாடி நம்ம செட்டப் பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பே ஆஃப் பண்ணணுன்றதை அந்த மாதிரி ஷஃபில் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணிட்டு தான் நான் எழுதாமல் இந்த சீன் நான் எழுதும்போது எனக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த லைன் நீங்கள் சொன்னால் இது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டெரஸ் சீன் எழுதுறேன். இந்த டெரஸ் சீனில் நான் இப்படிலாம் டயலாக் வரணும், இதெல்லாம் நம்ம பேசணும். அப்போ தான் அங்கே இது இப்படி ஒர்க் ஆகுன்றது எனக்கு ஆல்ரெடி மைண்டில் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் சார் அது